அவைக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. யுஎன்எச்ஆர் இது 20ஆம் நூற்றாண்டு பிரகடனம். நாங்கள் எல்லாம் 20ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற 21ஆம் நூற்றாண்டு பிறந்த மனிதர்கள், 2K கிட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, ஏன்னா நான் சொல்ல வர்றது இந்த மாற்றுத்திறனாளிக்கான உரிமை பிரகடனம் 21ஆம் நூற்றாண்டு பிரகடனம். ஏன்னா உருவாகி 75 ஆண்டு ஆயிருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் உரிமையை மனித உரிமையாக மதிக்கிற நிலை ஒரு 2007 தான் உருவாகி இருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு தான். ஆனால் அதை எல்லா நாடுகளிலும் அமலாக்கிய 10 ஆண்டு குறித்த ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த 10 ஆண்டு ஆய்வு 2019 நடத்தப்பட்டது. அதில் இந்தியா 0 நில். அந்த 10 ஆண்டுகளுடைய அமுலாக்கத்தில் ஏன் 0 இந்தியா வந்தது? இந்த அவையில் இருக்கிற மற்ற ஆளுமைகள் அதனுடைய பின்னணியை சொல்லுவாங்க. அதே பின்னணி தான் இங்கேயும் மாற்றுத்திறனாளி குறித்தோம். ஏன்னா இங்கே இருக்கிற தீட்டு புனிதம் என்கிற கருத்தியல் எல்லா சமூகத்திலும் பிறந்த பெண்களுக்கும் பொருந்தும், எல்லா சமூகத்திலும் பிறந்த மாற்றுத்திறனாளி உருவான மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொருந்தும். அது இழிபிறப்பாளர்களாக மாற்றுத்திறனாளியை நிறுத்துகிறது. இந்தியாவில் இருக்கிற அந்த சனாதன கருத்தியல் கபோதி என்று புறந்தள்ளி நிறுத்துகிறது பார்வை மாற்றுத்திறனாளிகளை. மற்றவர்கள் தொட்டால் கூட ஒருவர் தீட்டாவார்கள். கபோதி ஒரு பொது இடத்திற்கு வந்து உணவு பந்தியில் வந்தால் ஒட்டுமொத்த அனைவருமே தீட்டாகி விடுவார்கள் என்று அந்த சொல்கிற அந்த கருத்தியல், யார் யாரிடம் பிச்சை எடுக்கலாம், கையேந்தலாம் என்று அந்த சனாதனம் சொல்கிறது. அக்ரகாரத்தில் பிறந்தவன் ஏழையாக இருந்தால் அக்ரகாரத்துக்குள்ளே தான் கையேந்தணும். பிற்பட்ட பகுதியில் பிறந்தவன் ஏழையாக இருந்தால் பிற்பட்ட பகுதியில் தான் கையேந்தணும். சேரியில் கையேந்திரத்துக்கும் குதிரை வண்ணார், பறை வண்ணார் அப்படி தொழில் செய்கிறவங்க இருக்காங்க. ஆனால் எந்த சமூகத்தில் பிறந்திருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் கையேந்தி தான் பிழைக்க வேண்டும் என்பது இந்திய தத்துவ கருத்தியல். அது மாற்றுத்திறனாளி சொத்து வைத்துக் கொள்ளக்கூடாது, மாற்றுத்திறனாளி திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று அந்த கருத்தியல் தடுக்கிறது. அதனுடைய விளைவுத்தான் எப்படி சாதி பம்மாத்து செய்து எல்லோருக்குள்ளும் இருக்கிறதோ அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே சிஆர்பிடி என்று கன்வென்ஷன் ஆஃப் பர்சன் டிசேபிலிட்டி என்று உலக பிரகடனம் மாற்றுத்திறனாளி பிரகடனத்தில் இந்தியா கையெழுத்து போட்டிருந்த போதும் அதை சட்டமாக்குவதற்காக இப்படிப்பட்ட மனித உரிமை அமைப்புகளும் இடதுசாரி ஜனநாயக இயக்கங்களும் மாற்றுத்திறனாளி அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்த பிறகுதான் 2016 தான் சட்டமாச்சு. ஆனால் சட்டம் வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இருக்கிறது இதுவரைக்கும். ஆனால் பேர் வைக்கிறாங்க, ஆனால் சோறு வைக்கல. திவ்யாஞ்சன், தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்னு பேர் வைக்கிற ஏற்பாடு தான் நடக்குதே தவிர பிரச்சனையை தீர்க்கிற ஏற்பாடு இல்லை. இந்த மனித உரிமை பிரகடனம் சொல்லியிருக்கிற ஈக்குவாலிட்டி இல்லை. இதில் சொல்லியிருக்கிற ஃப்ரீடம் என்பது அணுகல் தடையாக இருக்கிறது. இந்த 16 சட்டம் லேட்டாக சட்டம் உருவாச்சு. 5 ஆண்டுக்குள் தடையற்ற சூழலை மாற்றுத்திறனாளிகளுக்கு உருவாக்கும் என்று அதில் கால வரையறைப்பட்டிருக்கு. அதில் ஒரு துளியும் நடக்கலை. ஆனால் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், இன்றைக்கு உருவாக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்றைக்கி உருவாகிருக்கிற தகவல் பல்வேறு தொழில்நுட்பங்கள் இதை அடித்து உடைச்சி சரி பண்ண முடியும். செல்லோ ஆப் வந்தாச்சு, சென்னை பஸ் ஆப் வந்தாச்சு. நான் தனியாக போக முடியுமா ஒரு பார்வை மாற்றத்தினாலே? ஆனால் போக முடியும். ஒரே ஒரு டிவைஸ் பஸ் ஸ்டாண்ட்லேயும் பஸ்ஸுலேயும் பஸ்ஸு வந்து நின்ன உடனே இது இந்த வழித்தட வழியாக போகும் அப்படின்னு அறிவிக்க முடியும். பஸ் ஸ்டாண்டில் அந்த டிவைஸ் இந்த பஸ் வந்துக்கிட்டு இருக்குன்னு அறிவிக்க முடியும். முடியும் செய்வதற்கு சிந்தனை இல்லை, திராணி இல்லை. பஸ்ஸில் ஹைட்ராலிக் மிஷின் டோரை திறந்து மூடது வைக்குது. படிக்கட்டை ஏறி இறங்குற இடத்துல ஹைட்ராலிக்கை மாற்றினா என்னுடைய சக தொழிலாளர் சைக்கிள் சக்கர நாற்காலி இருக்கிற அனைவரும் தடையற்று பயணம் செல்ல முடியும். அதற்கான ஏற்பாடு இல்லை.
கோர்ட்டில் தீர்ப்பு போட்டும் கடந்த ஆட்சியிலேயே எடுத்து வந்து படம் காமிச்சாங்க, இப்படி பஸ் விட போகிறோன்னு. இன்னைக்கு வரைக்கும் அப்படி தடையற்ற சூழலை உருவாக்குற ஏற்பாடு இல்லை ரயில்வேவில் இருந்து எல்லா இடங்களிலும். ஆக நேரமின்மையால் நான் இதை முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு வந்திருக்கிற பள்ளிகள் மனித உரிமை சார்ந்து போதிக்கப்படுகிறது. ஆனால் மாற்றுத்திறனாளி உதவி மையம் ரெட்ரஸல் ஆபீசர்ஸ் எத்தனை கல்லூரிகளில் இருக்கிறார்கள், எத்தனை பல்கலைக்கழக மையத்தில் இருக்கிறார்கள், இங்கே வந்திருக்கிற மாணவர்கள் எத்தனை பேர் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள், எல்லாம் கேள்வி. ஆக இன்னும் இந்த உரிமை முழுமையாக்கப்படவில்லை. அது பொது சமூகமும் இதற்குறித்த சென்சிடைசேஷனும் ஓரியன்டேஷனும் நடக்கும்போது தான் மாற்றுத்திறனாளி சமத்துவ உரிமை பெற்றவர்களாக மாற முடியும். என்றைக்கு ஒருவர் மாற்றுத்திறனாளி ஆகிற போதோ, மாற்றுத்திறனாளி குழந்தை பிறக்கிற போதோ கவலைப்படாத ஒரு குடும்பம் சமூகம் இருக்கிறது என்றால் அப்போதுதான் மாற்றுத்திறனாளி சமத்துவ உரிமை பெற்ற சமூகம் என்று வைக்கும். எப்படி பெண் பிறந்தால் பாகுபாடோடு பார்க்காத நிலை இருக்கோ அப்படி இருக்கணும். அது இருக்கிறதா என்ற நிலைதான் மாற்றுத்திறனாளியோட சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே நாம் மாற்று தத்துவத்துக்கு சொந்தக்காரர்கள். பொறியின்மை யாவர்க்கும் பழி என்று அறிவார்ந்த ஆழ்வினை இன்மை பழி. பொறி இல்லாதது தவறல்ல, ஒரு உறுப்பு இல்லாதது தவறல்ல, அறிவார்ந்த ஆழ்வினை இல்லாததுதான் தவறு என்ற வள்ளுவம் நமக்கு தத்துவம் போதித்திருக்கிறது. அந்த சுயமரியாதையோடு நாம் இதற்கு எதிராக குரல் கொடுப்போம். குரல் கொடுக்கிற போது உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தேவை. ஏன்னா ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஹெலன் கெல்லர் என்கிற பார்வையும் இல்லாத காதும் கேட்காத, ஏன்னா எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவி பண்ணுது, நான் போகும்போது எதிராக என்னென்ன வருதுன்னு சொல்லிடும். ஸ்க்ரீன் ரீடர் இருக்கு, வாசிச்சிட முடியும். ஆனால் காதும் கேட்கலைன்னா அவங்க எப்படி வாழ முடியும்? டெஃப் பிளைண்டாக இருந்தவர்கள், ஆனால் 4 மொழியில் பண்டித்துவம் பெற்றவர்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் மாற்றுத்திறனாளி என்பதனால் பாதிக்கிறேன் என்று நினைக்கிறேன், இல்லை, நான் பெண் என்பதனாலும் பாதிக்கிறேன். ஆகவே நான் என்னை மாதர் அமைப்பில் இணைத்துக் கொண்டேன். நான் பெண் என்பதனால் மட்டும் பாதிக்கவில்லை, நான் உழைக்கும் சமூகத்தில் பிறந்ததால் நான் பாதிக்கிறேன். ஆகவே நான் என்னை தொழிற்சங்கத்தில் இணைத்துக் கொண்டேன். வெறும் தொழிற்சங்கத்தில் இணைவதனால் முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான பிரச்சனை இல்லை. இதற்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கிறது, ஒரு அரசு கொள்கை இருக்கிறது, அரசு நிறுவனம் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு என்னை ஒரு சோசலிஸ்டாக இணைத்துக் கொண்டேன். ஐ எம் பிகேம் ஏ சோசலிஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதினார். அந்த வகையிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற சோசலிஸ்டை உயர்த்தி பிடிப்பதுதான் மாற்றுத்திறனாளி உரிமையும் மனித உரிமையும் வென்றெடுக்க உதவும். உங்களோடு நாங்களும், நாங்கள் எங்களோடு நீங்களும் இருந்து அதை வென்றெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றியோடு.